மேலறை தியானம் மார்ச் மாதம் 24ஆம் திகதி 2026ஆம் ஆண்டு. எழுதியிருப்பவர் நான்சி கே ஓவகாட், மினசோட்டா, USA. தலைப்பு: ஒருபோதும் கைவிடாதீர். வாசிக்க வேண்டிய வேதப்பகுதி 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் தொடங்கி 13ஆம் வசனம் வரை. இன்றைய நாளுக்குரிய தியான வசனம் 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 58ஆம் வசனம். எனக்கு பிரியமான சகோதரரே, கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் விருதாவா இராதென்று அறிந்து நீங்கள் உறுதிப்பட்டவர்களாயும் அசையாதவர்களாயும் கர்த்தருடைய கிரியையிலே எப்பொழுதும் பெருகுகிறவர்களாயும் இருப்பீர்களாக. அண்மையில் ஆலயத்தில் நான் கொடுத்த செய்தியை சபை அங்கத்தவர் ஒருவர் எதிர்மறையாக விமர்சித்தது என்னை சிறிது பாதித்தது. இப்போ ஒரு வீட்டில் வேத படிப்பு நடத்துவதற்கு போய்கொண்டிருந்த நேரத்தில் அந்த விமர்சனம் நினைவுக்கு வர தயக்கமும் என்னில் சந்தேகமும் ஏற்பட்டது. நான் அந்த வீட்டிற்குள் பிரவேசித்ததும், இது உங்களுக்கு என்று சொல்லி சிரித்தபடி ஒரு வாழ்த்து மடலை வீட்டுக்காரர் தந்தார். அவர் அறியாமலே எனது மனநிலைக்கு பொருத்தமான இன்றைய மகுட வாக்கியத்தை அதிலே எழுதி, அதன் கீழே, இது புதுமையானதாக இருந்தாலும் நீங்கள் கரிசனை உள்ளவர், இன்று வேத படிப்புக்கு வருகிறீர்கள், எமக்கு வசனத்தை கற்பிக்கிறீர்கள், எமக்காக ஜெபிக்கிறீர்கள், எம்மில் கரிசனை கொள்கிறீர்கள் என்று எழுதியிருந்தார். எனது முகத்தில் வெளிப்பட்ட மகிழ்ச்சியும் உற்சாகமும் வந்திருந்தவர்களை மகிழ்ச்சி அடையச் செய்தது. நான் செய்ய வேண்டியதை கைவிடாமல் செய்ய வந்தது எவ்வளவு முக்கியமானது என்பதை அறிந்து கொண்டேன். பவுல் அடிகளுக்கு ஏற்படுத்தப்பட்ட துன்பம் சொல்லி முடியாதது. ஆனாலும் அவர் ஊழியத்தை கைவிடவில்லை, இறுதி வரை உண்மையாகவே இருந்தார். எமக்கும் அதைரியம் ஏற்படும் போது ஊழியத்தில் இறுதி வரை உண்மையாக இருந்தவர்களை பற்றி வேதத்தில் வாசித்து நாமும் இறுதி வரை உண்மையாக இருப்போம். ஜெபம். அன்பான கடவுளே, உங்கள் வார்த்தையின் வழியாக எம்மை உற்சாகப்படுத்துவதற்காக நன்றி சொல்லுகின்றோம். ஆமேன். இன்றைய நாளுக்குரிய சிந்தனை: விமர்சனத்தை எதிர்கொள்ளும் போது தொடர்ந்து முயற்சி செய்ய வேத வாக்கியம் தைரியத்தை தருகிறது. கர்த்தருடைய அன்பும் அவர் தரும் பாதுகாப்பும் சமாதானமும் இந்த நாளில் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக.